ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், ஹலோ, வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது ரீசெண்டாக நம்ம தளபதி, அதாவது நம்மளோட புதிய சிஎம் என்ன நோட்டீஸ் விட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தாய் வாழ்த்தை பற்றி தான் விட்டிருக்காரு. அதாவது இப்போ என்ன பிரச்சனைனா, நிறைய இடத்துல தமிழ் தாய் வாழ்த்தை ஃபுல்லாக பாட மாட்டேன்றாங்க, சில வரிகள் மட்டும்தான் பாடுறாங்க. அதாவது சும்மா ஒரு சும்மா சாம்பிளுக்காக ஒரு லைன் 2 லைன் தான் பாடுறாங்க அப்படின்னு நம்ம தமிழ்நாடு அரசுக்கு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம தளபதி என்ன பண்ணியிருக்காரு பார்த்திங்கன்னா, எல்லா இதுலேயும் தமிழ் தாய் வாழ்த்தை முழுசாக பாடணும்னு சொல்லியிருக்காரு. அதாவது இது என்ன புரியுதுன்னா, நம்ம சீஃப் மினிஸ்டராக நம்ம பதவியேற்கும் போது என்ன சொன்னாங்க, தமிழ் தாய் வாழ்த்தை பின்னாடி வச்சிட்டிங்க, ரொம்ப தப்பாக வச்சிட்டிங்க அப்படிலாம் நம்மளை பற்றி நாமளே குறை சொல்லியிருந்தாங்க. இப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பதிலடி கொடுத்துருக்காரு நம்ம தளபதி. இப்போ எல்லா இடத்துலையுமே தமிழ் தாய் வாழ்த்து தான் ரொம்ப முக்கியமானது, அதுவும் இல்லாமல் ஃபுல்லாக பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கெங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட்டு வேலை செய்கிற இடத்துல, அப்புறம் பொதுப்பணித்துறை, அதாவது எங்கெங்கெல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் இருக்கோ அங்கே எல்லா இடத்துலையும் தமிழ் தாய் வாழ்த்தை முழுசாக பாடணும்னு நம்ம தளபதி புதுசாக ஒரு சட்டம் ஒன்று போட்டிருக்காரு. அருமையான சட்டம் தலைவா, சூப்பர். உங்களுக்கு இன்னும் இது மாதிரி அவர் போகிற நோட்டீஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. விஜய் பிடிச்சிருந்தா விஜய் அப்படின்னு கமெண்ட்